பராபவ வருடம் ஆனி மாதம் 20ஆம் நாள் 4/7/2026 சனிக்கிழமை மதியம் 12:40 மணி வரை தேய்பிறை சதுர்த்தி திதியும், மதியம் 1:44 மணி வரை அவிட்டம் நட்சத்திரமும் சித்த யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், சுக்கிரன், குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன், ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஆன்மீக தொடர்புடைய செயல்பாடுகளை மேற்கொள்ள உகந்த தினம். குறிப்பாக கால்நடை, வீடு, வாகன பராமரிப்புகளை மேற்கொள்ள உகந்த தினம். பொதுவாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக திருமண பொருத்தத்தால் ஏற்படுகின்ற சிக்கல்கள், பொருத்தம் பார்ப்பதில் ஏற்படுகின்ற தவறுகள், எப்படி பொருத்தம் பார்ப்பது, இது போன்றதொரு நிகழ்வுகளை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். அந்த அடிப்படையில் திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தம் பார்ப்பது அவசியமா என்ற தலைப்பில் இன்றைய தினம் பேசலாம். குறிப்பாக தினம், கணம், யோனி, ராசி, ராசி அதிபதி, ரச்சு, வேதை இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 10 வித பொருத்தங்களும் திருமணத்திற்கு அவசியம் தானா? அதாவது தனி மனித ஜாதகங்கள்ல திருமண பொருத்தம் பார்க்கிற சூழல்ல இந்த 10 விதமான பொருத்தங்களில் 7 பொருத்தம் அவசியம், 8 பொருத்தம் அவசியம், 10 பொருத்தம் இருந்தால் அபாரம், இது போன்ற விஷயங்கள் உண்மையா? ரட்சி பொருத்து இல்லை என்றால் கணவன் மனைவி இருவரும் திருமணத்திற்கு பிற்பாடு யாரேனும் ஒருவர் இறந்து விடுவார்களா? இதில் எல்லாம் ஏதாவது கொஞ்சமாவது உண்மை இருக்கிறதா? இது எந்த அளவில் உண்மை அப்படிங்கிறது இன்றைய தினம் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கிற முறைகளில் அட்டவணைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே பலனளிக்காது. திருமண பொருத்தம் என்பது இந்த நட்சத்திரத்திற்கு இந்தந்த பொருத்தங்கள் இருக்கு, தினம் இருக்கு, கணம் இருக்குங்கிறதெல்லாம் அட்டவணைப்படுத்தப்பட்டது. நட்சத்திரங்களுக்குள் வரக்கூடிய சாதக பாதகங்களை மட்டுமே சொல்வது. ஜோதிடம் என்பது நட்சத்திரத்திற்குள் மட்டுமல்ல, கிரக தொடர்புகளுக்குள் இருக்கிறதா அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். கிரக பார்வைகள், திருப்பலம், பார்வை பலம், கூடுதலாக கிரகங்களின் ஆட்சி, உச்சம், நீச்ச நிலை, பகை, நட்பு, உச்சம் போன்ற அமைப்புகள், கிரக தொடர்புகள், இப்படி நிறைய ஜோதிடத்தில் இருக்கிறது. இவை அனைத்தையும் கணித்து அதற்குள்ள சாதக பாதக தசாபுத்திகள், லக்ன ராசிக்கு யோக நிலைகள், ஆண் பெண் இருவருக்கும் ஒருபோல நல்ல திசைகள் வருகிறதா, இருவருக்குமே அவயோக திசைகள் வருகிறதா, இப்படி நிறைய தன்மைகளை ஆராய்ந்து பார்த்து தான் நாம் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை இணைக்க முடியும். ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 வருட 40 வருட காலங்கள் ஒன்றாக இணைந்து வாழ்கிற ஒரு ஆண் பெண் இருவருக்கும் ஜோதிடத்தில் இணைத்து வைப்பதற்கு எத்தனை விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல அவசியம் தெரிந்து கொள்வது முக்கியம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினமும் பேசலாம் அப்படிங்கிற அமைப்போடு இன்றைய நாளில் திருமண பொருத்தம் சார்ந்த நிகழ்வுகளில் நட்சத்திர பொருத்தத்தினுடைய தேவையில்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறோம். இன்னும் இது நிறைய பேச வேண்டி இருக்குங்கிறதுனால நாளைய தினமும் தொடர்ந்து பேசலாம். நன்றி. மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள், கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? மறுமலர்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் மிக ஆறுதலான சூழலையும் அநேக விதமான அனுகூலங்களையும் கொடுக்கின்ற வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார நலன் மேம்படும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. பல வகையிலும் அனுகூலமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். மாறுபட்ட எண்ணத்தோன்றல்கள் உருவாகும். மகிழ்ச்சியான அனுபவங்கள் ஏற்படும்.
எந்த ஒரு வேலையில் ஈடுபடும் முன்பு அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை ஆராய்ந்து அதன் பின்னரே அதில் ஈடுபடக்கூடிய தன்மை இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும், மனக்கவலை நீங்கும், உற்சாகம் மிகுதியாக இருக்கும், ஆரோக்கிய நலன் காக்கப்படும், எதிர்ப்பு தன்மைகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வழக்கு விவகாரங்களில் தாமதமான சூழல் காணப்படும். எந்த ஒரு செயல்பாடுகளிலும் நீங்கள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். வெளியூர் பயணம் வெற்றிகரமாக அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து அனுசரித்து போவது உயர்வான சூழலை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் சரியான முறையில் இருக்கும். சக ஊழியர்களோடு அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் சங்கடமான சூழல்கள் ஏற்படலாம். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் தோன்றலாம். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். இன்றைய நாள் ஆன்மீக தொடர்புடைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கிற நாளாக மேச ராசி என்பவர்களுக்கு புதுமைகள் நிறைந்த தினமாக அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான சூழலுள்ள தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தினத்தினுடைய எதிர்பார்ப்புகள், கிரக அனுகூலங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான ஏற்றமும் எதிர்பார்ப்புகளும் சரியான முறையில் பூர்த்தியாகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராஜயோகாதிபதி உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருப்பதும், ராசி சனி செவ்வாயினுடைய தொடர்பால் சற்றே பலவீனம் அடைந்திருந்தாலும் ராசியின் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் நல்லதொரு மதிப்பு மிகுந்த சூழலில் சஞ்சரிக்கிற மாற்றமும் அனுகூலமும் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக மனதளவில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். சங்கடங்கள் மறையும். சகல விதத்திலும் அனுகூலங்கள் ஏற்படும். தேவையற்ற மனசஞ்சலம் ஏற்பட்டு பின்பு விலகும். குறிப்பாக மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போவதால் சிறப்பான சூழல்கள் ஏற்படும். தேவையற்ற பண செலவுகள் உருவாகும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான அமைப்புகள் அலைச்சல்கள் உருவாகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கவனமாகவும் பேசுவது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் நிறைவாக கைக்கு வந்து சேருவதில் சில தடைகள் ஏற்படலாம். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உங்களுடைய பணியிடங்களில் சக ஊழியர்களை அனுசரித்து போவது நல்லது. எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். குடும்ப உறவுகளின் செயல்பாடுகள் சற்றே கோபத்தை கொடுக்கும். குழந்தைகளோடு அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் அனுகூலமாக அமையும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு ஏற்ற மிகுந்த நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். டிவி, பத்திரிகை துறை, இணையவழி வருமானம், கமிஷன், ட்ரேடிங் சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிற இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு லாபகரமான சூழல் உள்ள தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், மிருகஸ்ரீச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களில் மிதுன ராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படிப்பட்டதான நிலையில் இருக்கிறது? உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஒருங்கே கொடுக்கிற வகையில் உணர்ச்சிகரமான சூழல்கள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையப் போகிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். தடைகள் விலகும். தனியாக செயல்பட்டு காரிய வெற்றியை பெற இருக்கிறீர்கள். முக்கியமான கிரகங்கள் முழுமை பெற்றிருக்கிறது. குறிப்பாக ராசிநாதன் தனஸ்தானத்தில் தன காரகனோடும் சுக்கிரனோடும் வலுப்பெற்றிருக்கிறார். சுறுசுறுப்பு அதிகரிக்கும். தொட்டது துலங்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். எல்லாவற்றிலும் உற்சாகம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். அனைத்து விஷயங்களும் சாதகமாக நடக்கும். பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். பணவரவில் திருப்திகரமான சூழல்கள் உண்டு.
எதிர்ப்புகள் நீங்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது சிறப்பு. எதிர்ப்புகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். முக்கியமான யோக கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பது உங்களுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற பங்குதாரர்களுடைய செயல்பாடுகளோ சக ஊழியர்களுடைய செயல்பாடுகளோ உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுக்கலாம். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நிகழ்வுகள் சற்று தாமதப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. உறவுகள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உருவாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் அனுகூலமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டு. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பழப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். மதிப்பு மரியாதையும் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். குறிப்பாக எதிர்பார்த்த காரியங்கள் சந்தோஷமாக நடக்கும். குடும்பத்தில் நின்று போயிருந்த சுபகாரியங்கள் நீங்கி சுறுசுறுப்பான தன்மைகள் காணப்படும். இன்றைய நாள் அனைத்திலும் ஏற்றமான நல்லதொரு மகிழ்ச்சிகரமான சூழலை கொடுக்கிற தினமாக மிதுன ராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கிற நாளாக இன்றைய நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசியினருக்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறது? புதுமைகளை புரிவீர்களா? மாற்றங்கள் உண்டா? மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படுமான்னு பார்க்கிறப்ப ராசிநாதன் தேய்பிறை நிலையில ராகுவோடு இணைந்திருக்கிறார் சனியின் வீட்டில். அப்படிங்கிறது சற்று சாதகமில்லாத விஷயம். ராசிநாதன் மறைந்திருந்து ராகு சனி தொடர்புகள் சரியில்லைனாலும் ராசி வலுவாக இருக்கிறது. இன்றைய நாளில் வழக்கம் போல உங்களுடைய செயல்பாடுகளில் சிறு சிறு குழப்பங்களும் மன நிம்மதி இல்லாத சூழல் இருந்தாலும் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். அதே நேரத்தில் கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்தில் இருக்கிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ராசியின் யோகர்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். மதிப்பு மிகுந்த சூழல்கள் இருக்கும். கோபதாப பிடிவாத குணங்கள் குறையும். எடுத்த காரியம் அனைத்தும் உடனே முடியும். எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படலாம். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் உஷாராக இருப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பினை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும். தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். நீண்ட நாட்களாக வசூலாகாத வியாபாரம் தொடர்பான பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். எந்த சூழலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் ஓரளவு இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சாதகமான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக, எதிர்ப்புகள் விலகுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நினைத்ததை சாதிப்பீர்கள் கூடுதல் முயற்சியோடு. கடகத்திற்கு இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பிரியம் மேம்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனை நீங்குகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? புதுமைகளை புரியுமா? மாற்றங்களோடு தொடங்குறதா? எப்படி இருக்குதுன்னு பார்க்க இருக்கின்றோம். ராசி பலவீனம் இருப்பினும் ராசியை ராஜயோகாதிபதி பார்க்கிறார். கூடுதலாக ராசிநாதன் 11ஆம் இடமான உபசயஸ்தானத்தில் அபாரமாக அமர்ந்திருக்கிறார். விரய பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அஷ்டம சனி சில இடங்களில் அல்லல் துன்பங்களை கொடுக்கிறது. பூர நட்சத்திர அன்பர்கள் நிறைய சங்கடங்களை சந்தித்து வருகிறீர்கள். கவனமாக இருங்கள். தேவையற்ற எண்ணப்பாடு சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. எல்லாவற்றிலும் அனுகூலங்கள் உருவாகும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எல்லா காரியங்களிலும் சாதகமான பலன் கிடைக்கும். எதிலும் லாப நோக்கம் மேம்படும்.
எதிர்ப்பு தன்மைகள் விலகும், கடன்கள் நீங்கும், நோய் சார்ந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் மக நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான முறையில் நடக்கும். பொதுவாக எந்த நன்மை தீமை பற்றிய கவலைகளும் கொள்ளாமல் தலைநிமிர்ந்து செயலாற்றுவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், எதிர்ப்புகள் விலகும். நிதானத்தை கடைபிடிப்பது நிம்மதியான சூழலை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு கொடுக்கும். சில நேரங்களில் உற்சாகமில்லாத தன்மை ஏற்படலாம், கவனமாக இருங்கள். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும், கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். கணவன் மனைவி உறவு சற்று இயல்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் உண்டு, கடன் பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த பண உதவி நிறைவாக கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் உஷாராக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறை என்பவர்கள் மிகவும் கவனமாக செயல்படுவது சிறப்பினை கொடுக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமை சில அன்பர்களுக்கு படிப்படியாக குறையப் போகிறது. உறவுகள் மத்தியில் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டு, மன வலிமை அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்ற மிகுந்த நாளாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆற்றல் பெருகும். மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகள் தடையை வெல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதிக்கிற தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற தினமாகவும், உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமை. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஏற்றத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நிறைவான சூழலையும் பொறுமையான தன்மையும் புகழையும் கொடுக்கிற தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். திக்பலம் பெற்ற கிரகங்கள் திவ்யமாக சஞ்சரிக்கின்ற குரு சுக்கிரன், கூடுதலாக 7ல் இருக்கிற சனி யதார்த்தத்தை கெடுப்பார். கோபதாப பிடிவாத குணங்களை சற்று கூடுதலாக கொடுப்பார். அனைவரையும் அனைத்து நிலைகளிலும் அனுசரித்து போவது நல்லது. வாழ்க்கையில் முன்னேற்றமடைய திட்டமிட்டு செயல்படக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் அனுகூலம் உண்டு. எதிலும் கவனமாக இருப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் அடுத்தவர்களுடைய உதவி கிடைக்கும். குறிப்பாக தேவையற்ற அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவது, ஜாமீன் கையெழுத்திடுவது, பண உதவி செய்வது போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. கவனமாக பேசுவதன் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். உடல் சோர்வு ஏற்படும், உற்சாகம் குறையும். கடன் வாங்க வேண்டாம். எதிரிகளிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நிம்மதியான சூழலும் நிதானத்தன்மையும் அதிகரிக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இழுபறியான சூழல் காணப்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீணாக உழைக்க நேரிடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை குழந்தைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வது நல்லது. குலதெய்வ அனுக்கிரகம் பல வகையிலும் கிடைக்கும். பெண்மணிகளுக்கு எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை உருவாகும். அடுத்தவர் பிரச்சனை தீர்க்க உதவி செய்வீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இன்றைய நாள் எதிலும் தெளிவான சிந்தனை தோன்றும். யதார்த்தமான நடைமுறை இருக்கும். அரசியல்வாதிகள் சாமர்த்தியமாக உங்களது செயல்களை மேற்கொள்வீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அந்தஸ்து மதிப்பு மேம்படும். மாணவர்களுக்கு தொட்டது துளங்கும். இளைஞர்களுக்கான மனசங்கடங்கள், சிக்கல்கள் நீங்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கு மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? வித்தியாசமான அணுகுமுறைகளோடு துலாத்திற்கு இன்றைய தினம் துவங்கும். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதும் 10ல் குரு, சுக்கிரன், புதன் இதுபோன்ற கிரக தொடர்புகள், கூடுதலாக மறைந்த செவ்வாய் மதிப்பு மிகுந்த தன்மைகளை கொடுப்பார். எதிர்பாராத அனுகூலம், அதிர்ஷ்டம் ஏற்படும். கோபதாப பிடிவாத குணங்கள் குறையும். அனைவராலும் மதிக்கப்படுகிற சூழல் இருக்கும். குறிப்பாக ட்ரேடிங், கமிஷன், ஏஜென்சி, ஆடிட்டர் ஆபீஸ் தொழில் மற்றும் எல்லா வகையிலுமே அறிவு சார்ந்த துறைகள் மூலமாக பணியாற்றுகிற, சொந்தமாக தொழில் புரிகிற அன்பர்கள் அனைவருக்கும் ஆதாயம் உண்டு. குறிப்பாக ஐடி, வங்கி பணி போன்ற உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்க பெரிய அளவில் சாதிக்க இருக்கிறீர்கள். யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி வெற்றிகரமான சில அனுகூலமான தன்மைகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும்.
எதிர்ப்புத்தன்மைகள் விலகும், கடன் தொந்தரவுகள் விலகும், பொருளாதார நிலை உயரும், செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த சிக்கல்கள் தீரும், தொழில் போட்டிகள் குறைவதால் அனுகூலங்கள் உருவாகும், எதிர்பார்த்த ஆர்டர்கள் சங்கடமான சூழலை விளக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும், உத்தியோகத்துறையில் இருப்பவர்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும், மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு மேம்படும், குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக இருந்து வந்தவர்கள் விலகி செல்வார்கள், வீட்டில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும், திருமண காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும், குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு, குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும், மதிப்பு மரியாதையும் கூடும், பெண்மணிகளுக்கு எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்ப்பது அனைத்தும் இயல்பாக நடக்கும், மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது அனுகூலத்தை கொடுக்கும், குறிப்பாக பிரிந்து சென்ற உறவுகள் சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, பிணக்குகள் விலகும், ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும், அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் அனுகூலமும் சிறப்பும் நிறைந்த நாளாக துலாத்திற்கு சங்கடங்கள் மறைகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? ராசிநாதனும் கூடுதலாக ராசியின் யோகர்களும் வலிமையாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. பாக்கியாதிபதி பலவீனமாக இருக்கிறார். திக்பலமாக இருந்தாலும் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சனியின் வீட்டில் என்ற அடிப்படையில் பூர்வீக சொத்துக்கள், தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சற்று சங்கடமான சூழல் ஏற்படும். கவனமாக இருங்கள். தந்தை மகன் உறவு அனுசரித்து போவது அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்தவர்களின் உதவி எதிர்பார்ப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் படிப்படியாக குறையும். கோபமான பேச்சு, டென்ஷனான சூழலை தவிர்த்து விடுவது நல்லது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். சகோதரர் வழியில் அனுகூலம் உண்டு. மனதளவில் துணிச்சல் உருவாகும். எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக அனைத்து நிலைகளிலும் ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வுகள் நடக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து போவது சிறப்பு. எதிலும் நன்மை கிடைக்கும். லாப சூழல் மேம்படும். குறிப்பாக இன்றைய நாள் மேம்பட்டதானதொரு நல்ல சூழலை கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். குழந்தைகள் கல்வி பற்றிய கவலை விலகும். குறிப்பாக பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். எல்லா விதத்திலும் மேம்பட்டதொரு சூழல் உருவாகும். மாணவர்கள் இன்றைய நாளில் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவெடுக்க இருக்கிறீர்கள். இளைஞர்களுக்கான எண்ண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இயன்றதை செய்து எல்லோருடைய பாராட்டுதல்களையும் நிறைவாக பெறுகிற தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, செய்த தவறுக்காக இன்றைய நாளில் வருந்தி சில செயல்பாடுகளை மேற்கொண்டு அதன் மூலமாக நல்லதொரு அனுகூலத்தை பெறுகிற நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக 12, 2 கூடுதலாக 4ஆம் பாவகங்கள் ராசிநாதனாகி உச்சகுருவின் தொடர்பில் இருப்பதால் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அனைத்து நிலைகளிலும் மாறுபட்ட தன்மைகள் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எக்காரியத்தை கொண்டும் உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்ல வேண்டாம். குறிப்பாக அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமை சீராக இருக்கும். வேலைப்பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய தன்மைகள் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். அனைவரிடையும் அனுசரித்து போவது நல்லது. கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள், சக ஊழியர்கள், மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும்.
விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் உருவாகலாம். உஷாராக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதம் ஏற்படும். விட்டு கொடுத்து போவது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். எதிலும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். குழந்தைகள் வழியில் அனுகூலம் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களை கொடுக்கிற நாளாக அமையப்போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பதிகரிக்கிற தினமாகவும், பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு முதலீடுகள் மேம்படுகிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக சாதகமான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். மாற்றங்கள் அனைத்தும் பல வகையிலும் நடக்கும். மதிப்பு மிகுந்த சூழல்கள் ஏற்படும். தடைகள் விலகும். சிறிய விஷயத்தையும் பெரிதாக சில நேரங்களில் குழப்பிக் கொண்டு செயலாற்றி அதன் மூலமாக சில பின்னடைவுகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முழுமையாக சஞ்சரிக்கிறது. தடைப்பட்ட திருமணம் போன்ற சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். கடல் கடந்த பயணம், வெளியூர் வெளிமாநில பயணம் ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். பணவரவு பல வகையிலும் வரும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டு. வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் வீண் அலைச்சல் ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். குறிப்பாக உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேலைப்பளு, கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீர்கள். உறவுகள் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடக்கும். மனதளவில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பாக பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகி அனுகூலங்கள் ஏற்படுகின்ற நாளாக, அனைத்திலும் ஆதாயம் நிறைந்த நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதுமையான அனுபவங்களை பெறுகிற தினமாக அமையப்போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களை எதிர்பார்த்த அனைத்து விதமான குறிக்கோள்களும் எதிர்பார்த்த வண்ணம் சிறப்பாக நடக்கிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் குறைகள் இல்லாத நாளாக அமையும். 6ஆம் பாவகம் அதிக கிரக சுப தொடர்புகளை பெற்றிருந்தாலும் 6ஆம் பாவகாதிபதி பலவீனமாக சஞ்சரிக்கிற சூழல் ராகுவோடு இணைந்திருக்கிறார். எதிர்ப்பு கடன் தொந்தரவுகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டு. அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உயர்வையும் பொருளாதார மேன்மையும் பெறுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. மனமொருமித்த சம்பந்தம் திருமண வாழ்வில் ஏற்படும். எல்லாராலும் புகழப்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறைவதால மகிழ்ச்சி மேம்படும். கொடுத்த வேலை எப்பாடுபட்டாவது செய்து முடிப்பீர்கள். குறிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதமான அனுகூலங்களையும் கொடுக்கும். மனச்சங்கட்டங்கள் நீங்கும். வீடு வாகன யோகம் உண்டு. விரும்பியது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக கையாண்டு சமாளித்து விடுவீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த நெருக்கடியான சூழல் மாறும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உயர்வு காண இருக்கிறீர்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். பெண்மணிகளுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கவலைகள் விலகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக உங்களுடைய எண்ணத் தேவைகள் அனைத்தும் சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக
கும்பத்திற்கு அனுகூலமும் சாதகமான நிகழ்வுகளும் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது. சதய நட்சத்திர என்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, பொருளாதார மேன்மையும் புகழும் மென்மேலும் சிறப்புகளும் அனைத்து விதமான அனுகூலங்களும் ஏற்படுகிற ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். பொருளாதார நலன் ஏற்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சகல விதத்திலும் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். சகலராலும் போற்றப்பட இருக்கிறீர்கள். குடும்ப பாசம் கூடுதலாக இருக்கும். விட்டு கொடுத்து போவதன் மூலமாக சிறப்பான பலனை பெற இருக்கிறீர்கள். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதரர்களோடு இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். கோபம் படபடப்பு குறையும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். எதிர்ப்புகள் நீங்கும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் அதிகூலமான தன்மைகள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. கடல் கடந்த பயணம், வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஏற்பட்ட சரிவுகள் படிப்படியாக சரியாகும். ஜென்மச்சனி காரணமாக சில சிக்கல்கள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். உஷாராக இருங்கள். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்துறை அன்பர்கள் பணி இடங்களில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கவனமாக இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஜென்மச்சனி ஏதாவது ஒரு எதிர்பாராத சிக்கலை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது சிறப்பு. குழந்தைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. பெண்மணிகளுக்கு கோபம் படபடப்பு குறையும். எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் பெரும்பாலும் ஆதாயத்தை கொடுக்கிற நாளாகவே அமையிருக்கிறது. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமைகிற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகி இருக்கிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும்.